ஏம்மா எப்பம்மா பஸ் வரும்? எவ்வளவு நேரம் நிக்க? ஏம்மா ஒரு ஆட்டோ பிடிங்கல, ஆட்டோவில் போயிருவோம். என்னது ஆட்டோ பிடிக்கணுமா? ஆட்டோ பிடிக்க யார்கிட்ட தொட்டு இருக்கு? ஒரு ஆட்டோ பிடிச்சா எப்படி எல்லாருக்கும் காணும்? 3 ஆட்டோ பிடிச்சாதான் காணும். அதெல்லாம் போக முடியாது. இப்ப பஸ் வரும், எல்லாரும் ஏறி போகணும். எவ்வளவு நேரமா நின்னுகிட்டு இருக்கோம், இன்னும் பஸ் வந்த பாடு இல்லையே. அடி அண்ணா பாருங்க, பஸ் வந்துட்டு. வரசா வாங்கடி. ஏல சிவா, ஓடல, ஓடி போய் அம்மாக்கு சீட்டு பிடிச்சு வை. நல்ல சன்னல் சீட்டை புடினே, நம்ம 2 பேரும் உட்கார்ற மாதிரி பிடிச்சு வை. ஏ பிள்ளைகளா, ஓடுங்க ஓடுங்க, போய் இடம் பிடிங்க. பிள்ளைகளா, அப்படியே பாட்டிக்கு ஒரு சீட்டு பிடிச்சி வைங்கடி. ஏ பிள்ளைங்களா, கர்ச்சீப்பு துண்டு எதுவும் இருந்துச்சுன்னா ஜன்னல் வழியே தூக்கி போட்டு சீட்டு பிடிங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா அத்தை பாட்டியை தூக்கி உள்ள போடுங்க. ஏ பிள்ளைகளா, பெரிய பெரிய கடைக்குள்ளெல்லாம் பூந்துடாதீங்க டி. சும்மா இங்க இருக்கிற சின்ன கடைகளே எடுங்க. ஏம்மா சின்ன கடையிலலாம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்காதுமா. எது இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கோங்க டி. ஆளுக்கு 500 ரூபா தாரேன். ஏம்மா 500 ரூபாய்க்கு என்னது வாங்க முடியும்? அதெல்லாம் முடியாது, எனக்கு 2000 ரூபா வேணும். ஏட்டி, நம்ம எல்லாருக்கும் சேர்ந்தே 2000 ரூபா தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்பலாம் வாங்க முடியாது, இருக்க துட்டுல பார்த்து எடுங்க. ஏம்மா ஏம்மா அப்படி பண்ணுதீங்க? ஆளுக்கு 1000 ரூபாயாவது தாங்கம்மா. அதெல்லாம் 500 ரூபாய்க்கு நல்ல துணி கிடைக்கும், பார்த்து எடுங்க. இந்த கடைகள் எல்லாம் போய் எடு, நல்ல 300 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் நல்ல நல்ல துணியா இருக்கும். இவங்களே எடுத்துட்டு வந்தாங்கன்னா விளங்காத துணியை எடுத்துட்டு வந்துருதாங்கன்னு பார்த்தா இவங்க என்னடான்னா கடைசியில் இப்படி கொண்டு வந்து நம்மளையும் இப்படி துணி எடுக்க விட்டுட்டாங்களே. ஏ பிள்ளைகளா, அந்த வான கலர் ஊதா சுடிதார் நல்லா அழகா இருக்கு பாரு. அதை யாராவது ஒருத்தி வாங்கிக்கோ வட்டி. ஏம்மா அதை நீங்களே போட்டுக்கோங்க, எங்களுக்கெல்லாம் வேண்டாம். நான் போடுறதா இருந்தா தான் அதை வாங்கிடுவேனே. நான் போட மாட்டேன். அதான் உங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தி எடுத்து கிட சொல்லுதே, கேட்க மாட்டேக்கால்வளே. இவங்களே போட மாட்டாங்களாம், நம்ம போடணுமா? அடி, அந்த ரோஸ் கலரையாவது எவ்வளவு ஒருத்தி எடுங்களே. கொடுக்கறது 500 ரூபா, இதில் 1008 கண்டிஷன் வேற போடுவாங்க. மருமோளே, இங்கே தான் நல்ல ஆம்பளை பையங்க சட்டையெல்லாம் தொங்குதில்ல, இதில் பிரபுவுக்கும் நம்ம அலெக்ஸுக்கு எடுத்துருவோமா? ஆமாத்தே, இங்கேயே எடுத்துருவோம். இங்கே விலை குறையா இருக்கும், எல்லாருக்கும் கொஞ்சம் விலையிலே முடிச்சிடலாம். இல்ல சிவா, நீ என்ன உங்க அம்மா கூட போலையா? உங்க அம்மா உனக்கு தானே சட்டை எடுத்துக்கிட்டு இருக்கா? எத்து எங்கள் அம்மா தான் உங்கள் கூட போக சொன்னாங்க. எங்க கூட எதுக்கு போச்சோன்னா, நீ உங்க அம்மா கூட இருந்தீங்கன்னா தானே அவன் உனக்கு பார்த்து துணி எடுக்க முடியும். எங்கள் அம்மா சொன்னாவ அத்தை பாட்டி கூடயும் ஆளத்தை கூடயும் போ. அப்பந்தான் அவங்க பிரபுக்கு துணி எடுக்கும்போது அப்படியே உன்னையும் பார்த்துட்டு உனக்கும் சேர்த்து அதே மாதிரி ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு துட்டு மிச்சமாகும்ல, அதனால அவங்க பின்னாடியே போன்னு சொன்னாங்க. அட விளங்காதவளே, அவ பையன்ட்ட எப்படியா சொல்லி அனுப்பி விட்டா? இல்ல, உனக்கு நாங்க துணி எடுத்து கொடுக்க முடியாதுல்ல, உங்க அம்மா தான் எடுத்து கொடுப்பாங்க, சரியா? எத்தே அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் வச்சு நாங்கள் எல்லாரும் பேசணும், இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒரே மாதிரி துணி எடுக்கணும்னு. அதுக்கு தான் உங்கள் பின்னாடியே வந்தேன். ஒரே மாதிரி துணி எடுக்கணும்னு நினைச்சது சரிதான், ஆனா துணிக்கு துட்டு உங்க அம்மாட்ட வாங்கிட்டு வா. அது எப்படி நாங்க கொடுக்க முடியும்? அப்படி சொல்லுதீங்களா? சரி இருங்க, எங்கள் அம்மாட்ட போய் வாங்கிட்டு வாரேன். இருக்கட்டும்ல, முதல்ல துணியை பாரு. பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச பிறகு எவ்வளவு வேணுமோ போய் உங்க அம்மாட்ட போய் வாங்கிட்டு வா, சரியா? சரித்தே. சரி வாங்க, அப்பனா எல்லாரும் இங்கேயே போய் பார்ப்போம். ஏல சிவா, நம்ம எல்லாரும் இந்த வருஷம் ஒன்று போல கனகாமர கலர்ல சட்டை எடுப்போமா? சை, கனகாமர கலர்லையா? அது பொம்பளை பிள்ளைங்க போடுற கலர்ல, அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம நல்ல டார்க் ஊதா கலரு, இல்லைன்னா டார்க் மெரூன் கலரு, பச்சை கலரு, அதே மாதிரி தான் எடுக்கணும். இந்த ரோஸ் கலரு, வான கலர் ஊதா, கனகாமர கலர்லாம் பொம்பளை பிள்ளைங்க போடுவாளுங்க, அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அப்படியா சொல்லுதே? நம்ம போட்டால் நல்லா இருக்காதோ? மாடு முட்டுற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? சரி போய் பார்த்து எடுப்போம், வா. எம்மாடி, இங்க சேலையெல்லாம் நல்ல அழகழகா குமிச்சு போட்டிருக்காங்களே. விலை எவ்வளவுன்னு கேளு. அண்ணாச்சி, இந்த சேலையெல்லாம் எம்பிட்டு? ஏக்கா இதெல்லாம் சேலை இல்ல, இதெல்லாம் கவுனு. இப்ப பிள்ளைலாம் புதுசா போட்டுக்கிட்டு அலையுதுகள்ல, மேல இருந்து கீழே வரைக்கும் அங்கி மாதிரி, அந்த கவுனுக்கா. ஐயா, கவுனாக்கும். நான் கூட சேலைன்னு நினைச்சனே. நல்ல அழகழகா இருக்கே. கவுனா இருந்தா என்ன செல்வி, நல்லா தானே இருக்கு. ஆளுக்கு ஒண்ணு வாங்கி போட்டுக்கிடுவோமா? ஏம்மா, எங்க வீட்டுக்காரர் விளக்கமத்த கொண்டு அடிப்பாருமா. அவரெல்லாம் சும்மாவே விட மாட்டாரு. சுடிதார போடு சுடிதார போடும்பாரு. அதனாலதான் இதை போட்டுக்கிட்டு அலையுதேன். எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு. இந்த கவுனு, பாவாடை, சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடணும்னு ஆசையாத்தான் கிடக்கு. எங்க வீட்டுக்காரர் போட விட மாட்டேக்காரே. ஏம்மா எனக்கு எப்பமா துணி எடுத்து கொடுப்பீங்க? இல்ல, பொருளை எடுத்து தாரேன். செல்வி, அப்பன்னு இந்த கடை செட் ஆகாது. நம்ம பக்கத்து கடையில போய் பாப்போம், வாரியா? ஆட்டோ ராதா, இங்கதான் ஒண்ணு வேலைக்கு ஆவலையே. நம்ம பக்கத்து கடையை பார்த்து போவோம். ஏம்மா எனக்கு எடுத்து தாங்கம்மா. இல்ல, எடுத்து தரேன்னு சொல்லுதம்ல. ஏன் இப்படி கேட்க மாட்டேக்கே? முதல்ல அம்மாக்கு பாக்க, அதுக்கு பிறகு உனக்கு எடுத்து தாரேன். நீ எதுக்கு இவனை கூடயே கூட்டிக்கிட்டு அலையுதே? நாளை என் மவனை மாலா கூட அனுப்பி விட்டுட்டேன். அவன் கூட பிரபு இருக்கால, அவங்க எல்லாம் சேர்ந்து பாக்கட்டும்னு
ஏம்மா வேண்டாம், நான் உங்க கூட தான் வருவேன். நீங்க தான் எனக்கு நல்ல துணியை பார்த்து எடுத்து தருவீங்க. இங்க பாருல, அம்மா சொல்லுறது கேளு. இப்பதான் நல்ல வெளிச்சமா இருக்கு. இந்த நேரத்திலேயே அம்மாக்கு சேலையெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயே, நல்ல சேலையை எடுக்க முடியும். இருட்டிட்டுன்னா பளபளன்னு லைட்டை போட்டு வச்சிருவாங்க. எல்லா துணியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அம்மாக்கு பார்த்தே எடுக்க முடியாது. அதனாலதான் வெளிச்சம் இருக்கும் போதே முதல்ல அம்மாக்கு எடுத்துடுறேன்னு பார்க்கேன். அதுக்கு பிறகு உனக்கு அம்மா நல்ல அழகான துணியை எடுத்து தாரேன், சரியா? சரிம்மா, பரவாயில்ல, நான் உங்க கூடயே இருக்கேன். ஏல மணி, அதான் அம்மா சொல்லுதாங்கல்ல, கேளுல. மாலத்தை கூட போனீங்கன்னா ஜூஸ் கரும்பு சாரெல்லாம் வாங்கி தருவா. போ, அவ கூட போய் அல. அப்படியா? ஜூஸ் வாங்கி தருவாங்களாக்கும்? ஆமா, ஜூஸ் மட்டுமா வாங்கி தரா, பாப்கார்ன் வாங்கி கொடுத்துருக்கா, சம்சா வாங்கி கொடுத்துருக்கா. எல்லாத்தையும் தின்னுட்டு வந்து என் மாவை இப்ப தானே சொல்லிட்டு போனா. அப்படியாத்தே, அப்ப நானும் போறேன். நீங்க சேலை எடுத்துட்டு என்னைய கூப்பிடுங்க. சரி மவனே, போ. நீ போய் அங்க போய் நல்லா எல்லாம் தின்னுக்கிட்டு அம்மா சேலை எடுத்துட்டு உன்னைய கூப்பிடுதே, சரியா? அதுக்கு பிறகு உனக்கு அழகான சட்டை எடுத்துருவோம். ஏம்மா, அப்படியே வெடியும் வாங்கிட்டு போயிருவோமாம்மா? எதுக்கு வெடி வாங்கி புது துணியில கொளுத்தி போடவா? ஏம்மா, எனக்கு வெடி வேணும். இல்ல வாங்கி தாரல, அழாம இரு. இன்னைக்கு துணி எடுத்துருவோம், நாளைக்கு போய் வெடி வாங்குவோம், சரியா? ஏம்மா, ஏமாத்தக்கூடாது. அம்மா என்னைக்காவது ஒண்ணு ஏமாத்திருக்கானா தங்கம்? நீ போ, அத்தை கூட போய் நீ நல்லா போய் துணியெல்லாம் பாரு, சரியா? அம்மா ஒரே ஒரு சேலையை மட்டும் எடுத்துட்டு வந்து உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். சரிம்மா, நான் போறேன். வா செல்வி, நம்ம பக்கத்து கடைக்கு போவோம். ஆட்டும் ஆட்டும், வா போவோம். ஏக்கா எங்க கடையில இருக்கிற கவுண்ட்லாம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்ல நயன்தாரா மாதிரி இருப்பீங்கக்கா. நயன்தாராலாம் வேண்டாம், ஸ்ரீலீலா மாதிரி இருப்பேனா சொல்லுங்க. ஏக்கா ஸ்ரீலீலாக்கு தங்கச்சி மாதிரி இருப்பீங்கக்கா. எனக்கெல்லாம் பூஜா ஹெக்டே தான்ப்பா பிடிக்கும். இந்த பூஜா ஹெக்டே அழகா மோனிகா மோனிகான்னு ஆடுவாங்க பத்திங்களா, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கவுன் ஏதாவது இருந்தா கொடுங்க. ஏக்கா அதே மாதிரி கவுன் இருக்கு, ஆனா அதை போட்டுட்டு நீங்க ரோட்ல போனீங்கன்னா நாய் விரட்டும். பரவாயில்லன்னா தாரேங்க்கா. செல்வி செல்வி, அந்த கவுனை வாங்கி போட்டுக்கோ செல்வி, எனக்கு ஆசையா இருக்கு. ஒரு தடவை போட்டுக்கோயே. அடி பாவி, எவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருக்க? என்னைய ரோட்ல நாய் விரட்டணும், நான் பயந்து ஓடணும். அதை பார்க்க தானே உன் ஆசை. அதுக்கு இல்ல செல்வி, அந்த அண்ணாச்சி சொன்னாரல்ல, அந்த துணியை நீ போட்டீங்கன்னா நாய் விரட்டும்னு. நாய் விரட்டுதா விரட்டாதான்னு செக் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் உன்னைய போட சொல்லுதே. ஒரே ஒரு தடவை போட்டுக்கோயே. போடி போடி, இவளே ஆளையும் மண்டையும் பாரு, நல்லா வந்துட்டா. சரி சரி, கோவப்படாத, வா அடுத்த கடைக்கு போவோம். யோ கடைக்காரரே, ஏரியாக்குள்ள கடை வைக்க முடியாது, பாத்துக்கோரும். பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கிடணும். எப்படியா இந்த முன்னால தொங்குற பச்சை சுடிதாராவது பிடிச்சிருக்கா இல்லையா? இங்க பாருங்க டி, நல்ல அழகா இருக்கு. ஏமா அது சுடிதாரே இல்லம்மா, அது கவுனு. எதுல என்ன டி, நல்ல அழகா இருக்குல்ல? ஏமா எனக்கு இந்த கலர்லாம் வேண்டாம், எனக்கு மஞ்சள் கலர் சுடிதார் தான் வேணும். நல்ல கடையா கூட்டிட்டு போங்க. இந்த கடைக்கு என்ன ஓட்ட? ஏமா இங்க மொத்தமே இவ்வளவு சுடிதார் தான் இருக்கு, இதுல உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, வேற கடைக்கு போங்க. ஏய் அம்மா, ஒரு கடையில எடுத்தா என்ன, ஒரு சுடிதார் எடுக்க 1008 கடைக்கு போவாளுங்க. அதுக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டு பிடிக்காத கடைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா எப்படி எடுக்க? சரி இப்போ என்ன, உனக்கு பச்சை கலர் தானே வேணும்? அந்த பச்சை கலர்ல ஒன்று இருக்கு பாரு கடைசியில, அதை போய் எடுத்து போட்டுக்கோ. ஏமா சொன்ன கேளுங்கம்மா, அது நல்லாவே இல்ல, வேற ஏதாவது ஒரு கடைக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு வந்து குர்தா செட்டு வேணும். ஆத்தாடி ஆத்தா, முதல்ல சுடிதார் எடுங்கட்டி, பொரோட்டா செட்டு போகும்போது வாங்கி தரேன். ஏமா பொரோட்டா செட் இல்லம்மா, குர்தா செட்டு. அப்படின்னா சட்டை பேண்ட் சால் எல்லாமே சேர்ந்து வரும்ல, அந்த செட்டை சொல்லுதேன். ஐயோ கடவுளே, முதல்லலாம் அப்படித்தான் விற்பாங்க. சட்டைக்கு மேட்ச பேண்ட் சால் எல்லாம் சேர்த்து அப்பெல்லாம் வாங்க மாட்டாளுங்க. பேண்ட் தனியா டாப்ஸ் தனியா வாங்கணும்னு அலைவாளுங்க. இப்போ என்னடான்னா கடைசியில் மொத்தமா சேர்த்து பழைய கதைக்கே போயிட்டாளுங்க. சேர்த்து வாங்க போறாளுங்களாம். அடியே நீ தானே மஞ்சள் கேட்ட, இவ தானே பச்சை கேட்டா? ஏமா நான் தான் மஞ்சள் கேட்டேன், இவ தான் பச்சை கேட்டா. ஏய் அப்பா, என்னத்த வேணுமோ வாங்கி தொலைங்க, வாங்க வேற கடைக்கு கூட்டு போறேன். ஏமா நல்ல ஏசி போட்டிருக்கிற கடையை பார்த்து கூட்டிட்டு போங்கம்மா, இங்க ரொம்ப வேர்க்கு. வாங்குறது ஆளுக்கு 500 ரூபாய்க்கு, இதுல ஏசி வேறையா? மஞ்சு, நம்ம அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையல் கம்மல் சடமாட்டி எல்லாம் வாங்கிடணும், சரியா? சரி ரேகா. என்னடி அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, வாங்க போவோம். செல்வி, இந்த கடையில சேலையா தொங்குது பாரு. ஆமா ராதா, அதான் நானும் பாக்கேன். விலை எவ்வளவுன்னு கேப்புமா? ஆள் யாரையுமே காணுமே. இந்த ஆளு தானே அந்த கடையில இருந்தாரு. அட ஆமா ராதா, இவர் அவன மாதிரியே தான் இருக்காரு. ஏக்கா வாங்கக்கா, என்ன பாக்கீங்க? சுடிதார் சேலை தாவணி எல்லாம் இருக்குக்கா. அண்ணாச்சி, நீங்க தானே அந்த கடையில இருந்தீரு? ஆமாக்கா, அதுவும் என் கடை தான், இதுவும் என் கடை தான். நாங்க இப்பதான் இந்த பக்கம் இருந்து வாரோம், நீர் இந்த பக்கம் இருந்து வாரீரு. எப்படி வந்தீரு? ஏக்கா நீங்க எப்படி இந்த கடைக்கு தான் அடுத்து வருவீங்கன்னு தெரியும், அதான் பின்பக்கமா ஏறி குதிச்சு ஓடி வந்துட்டேன். சரி, சேலை எல்லாம் என்ன விலை? ஏக்கா உங்களுக்கு எந்த மாதிரி சேலை வேணுமோ அந்த மாதிரி சேலையை காட்டுவேங்க்கா.
நீங்க எந்த மாதிரி காட்டுதீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வாங்கவா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்ணுவோம். ஏக்கா இப்படி சொன்னா எப்படி? எந்த சேலை வேணும்னு கேட்டாதானே எடுத்து காட்ட முடியும். அண்ணாச்சி பட்டு சேலைலாம் உங்க கடையில என்ன விலை? ஏக்கா 2000 ரூபாயில இருந்து பட்டு சேலை இருக்குக்கா, நிறைய இருக்குக்கா எங்க கடையில, போய் பாருங்க, புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. ஏ அப்பா 2000 ரூபாயா? ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்குலாம் இல்லையா? ஏக்கா 300 ரூபா 400 ரூபாய்க்கெல்லாம் இருக்குக்கா, நிறைய இருக்கு, உள்ள போய் பாருங்க. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலை வேணும், 300 ரூபாய்க்கு வேணும், இருக்கா இல்லையா? ஏக்கா வியாபாரம் பண்ற நேரத்துல வந்து சேரப்படுத்தாதீங்கக்கா, இடத்த காலி பண்ணுங்க. சேலை இருக்கான்னு கேட்டா ஒண்ணு இருக்குங்கணும் இல்லைன்னா இல்லங்கணும். அது என்ன இப்படி பேசுறது? பிறவி என்னக்கா, ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலை எவன் உங்களுக்கு 300 ரூபாய்க்கு தருவான்? நாங்க வாங்கியிருக்கோமே. எங்க வாங்குனீங்க? அதெல்லாம் நாங்க வாங்கியிருக்கோம் அண்ணாச்சி. உங்க கடையில இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. ஏக்கா எங்க கடையில கிடையாதுக்கா, நீங்க எங்க வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க போய் நானும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுவேன். அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நாங்க அங்கேயே போய் வாங்கிக்கிடுதோம். சரி என்னைக்கு வாங்குனீங்கன்னு சொல்லுங்களேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா கடைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பந்தான் எங்க அம்மா அழகா காஞ்சிபுரம் பட்டு சேலை 300 ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஏன் பொம்பளைங்களா, 50 வருஷத்துக்கு முன்னால சேலை 300 ரூபாய்க்கு தானே வித்திருக்கும், அதை வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இடத்த காலி பண்ணுங்க. செல்வி அப்பனா உனக்கு 60 வயசு ஆயிட்டு கிளவியா நீ? முடியெல்லாம் டை அடிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு அலையுதியோ? ஏ பையங்களா, ரோட்டு கடையிலலாம் ஒன்றும் பிடிக்கலன்ட்டீங்க. சரின்னு அத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே தான் எல்லாரும் இருக்கோம் சரியா? நாங்கள்லாம் சேலை எடுத்துகிட்டு வாரோம். நீங்கள் 3 பேர் உங்களுக்கு என்ன சட்டை பிடிக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருங்க. ஆம்பளை பையங்க துணி பூரா இங்கே தான் இருக்குது, வேற எங்கேயும் போயிடக்கூடாது சரியா? அத்தை அந்த அங்கே தான் நிற்பேன், உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால 3 பேர் இங்கனையே நின்று துணியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் சரியா? சரித்தே, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் போயிட்டு வாங்க. எப்பா இந்த பையன்கிட்ட சொல்லியாச்சு, இவனுங்க 3 பேர் இங்கே பத்திரமா இருப்பானுங்க. நம்ம இந்த பையங்களை ஒரு கண்ணு வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு நம்மளும் பிடிச்ச துணியை போய் பார்க்கணும். எல்லாம் நல்ல ஏசியில் நிற்கலான்னு தானே இங்கே வந்தீங்க? ஆமல, வெளியவே சுற்றிக்கிட்டு அலையுதாக. வெளியே என்ன வெக்கையா இருக்கு, வேர்த்து வேர்த்து வடியுது, வெளியே நிற்க முடியல. அதுக்கு தான் இங்கே ஏசியில் இருக்கலான்னு பெரிய கடைக்கு போகும்னு அடம் முடிச்சேன். அதை எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாவ. நம்ம 3 பேர் சேர்ந்து நம்மளுக்கு பிடிச்ச சட்டையெல்லாம் போட்டு போட்டு பாப்போமா? சரி சரி வாங்க, 3 பேரும் போய் நல்ல சட்டையெல்லாம் போட்டு பார்ப்போம். வாங்கம்மா, எந்த மாதிரி சேலை பாக்கீங்க? அண்ணாச்சி பட்டு சேலை காட்டுங்க, காட்டன் சேலையும் காட்டுங்க. நாங்கள் எது பிடிக்கும் அதை பார்த்து எடுத்துக்கிடுதோம். கடைக்காரனாச்சி, எனக்கு நல்ல வாடாமல்லி கலரில் சேலை வேணும். பார்டர் வந்து நல்ல கை அகலத்துக்கு பெருசாக இருக்கணும். இருங்க பாட்டி, எடுத்து காட்டுதேன். பாட்டின்னு சொன்னால் பல்ல தட்டிடுவேன், சேலையை மட்டும் எடுத்து காட்டும். பாட்டின்னு சொல்லாம குட்டி பாப்பான்னு சொல்ல முடியும்? ஆமா அண்ணாச்சி, எங்க ஊர் குட்டி பாப்பாக்கு ஒரு அழகான சேலையை காட்டுங்க, நல்ல வாடாமல்லி கலர்ல காட்டுங்க. சரிம்மா, எல்லாரும் உட்காருங்க, காட்டுதேன். உட்காந்தாச்சு அண்ணாச்சி, சேலை எடுத்து போடுங்க. ஏமா நீ என்ன துணி மேல ஏறி உட்காந்துருக்க? கீழே இறங்கி உட்காருமா. இங்கதான் நல்ல பஞ்சு மெத்த மாதிரி இருக்கு, உட்கார விட மாட்டேக்காரே. ஏமா துணி எல்லாம் விக்கிறதுக்கு வச்சிருக்குமா, அழுக்காக்கிறத, கீழே இறங்கி உட்காரு. உட்காந்தாச்சு காட்டுங்க. ஏமா பட்டு சேலை எல்லாம் எடுத்து வச்சுட்டோமா, என்ன கலர் வேணும்னு பாருங்க. அதான் வாடாமல்லி கலர் சேலை பெரிய பார்டர் வச்சு வேணும்னு சொல்லிட்டோம்ல, பிறகு எதுக்கு எந்த கலர் வேணும்னு பாருங்கன்னு கேட்கிரு. நான் கேட்டதை எடுத்து கொடுங்களேன். சரி எடுத்து காட்டுதேன். இந்தாங்க நீங்க கேட்ட வாடாமல்லி கலர் சேலை. பார்டர் நல்ல பெருசா இருக்கே. எத்தே பரவாயில்லையே, நீங்க கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்டாரே. ஏட்டி 2 பேர் சும்மா கடங்கட்டி. நான் வாடாமல்லி கலர் சேலை கேட்டா இவன் என்னடா ரோஸ் கலர் சேலையை கொண்டு வந்து கொடுக்கான். என்னைய ரோட்டில் கட்டிட்டு போகும்போது நாய் விரட்டணும், அதான் இவன் திட்டோன்னு நினைக்கேன். பாட்டி இந்த சேலை உங்க கலருக்கு நல்ல எடுப்பா இருக்கும், எடுத்து கட்டுங்க. யோ வளர்க்க மாட்டேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் கேட்ட கலரை தான் நீ தரணும். வாடாமல்லி கலரில் சேலை இருக்கா இல்லையா? அதானே, இது வாடாமல்லி கலரே கிடையாது, இது ரோஸ் கலரு. எங்க அத்தையை ஏமாத்தி எங்க அத்தை தலையில கட்டிடலான்னு பாக்கிறோ. ஏமா அப்படியெல்லாம் பார்க்கலம்மா, இந்த கலர் நல்லா இருக்கேன்னு எடுத்து காட்டுனேன். நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டிக்கு கொடு, அவ கட்டிக்கிட்டு அலைவா. எனக்கெல்லாம் தராத, நான் கேட்ட கலரை மட்டும் எனக்கு தா. சரி இருங்க எடுத்து காட்டுதே. இங்க பாருங்கம்மா, இந்த சேலை நல்லா இருக்கான்னு பாருங்க, நல்ல பார்டர் பெருசா இருக்கு பாருங்க. இல்லை உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? ஒன்று ரோஸ் கலர் எடுத்து காட்டுதே, இல்லைன்னா தீப்பெட்டி கலர் எடுத்து காட்டுதே. நான் கேட்டது வாடாமல்லி கலரு. எத்த இந்த கலர் நல்லா தானே இருக்கு, எடுத்து கட்டிக்கிட வேண்டியதானே. அடியே ஒத்த ரோசா, உன் வேலையை மட்டும் பாரு. சரி உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. அவர் கை கடியில் அடிக்க வச்சிருக்கிற சேலையில வாடாமல்லி கலர் இருக்கு, அதை எடுத்து கொடுக்காம மற்றதெல்லாம் எடுத்து தாராரு. என்னத்துக்கு எதுக்குன்னு கேளுங்க. யோ வளர்க்க மாட்டேரே, உன் கை கடியில் இருக்கிற சேலையில வாடாமல்லி கலர் சேலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கண்ட சேலையை எடுத்து தாரீரு? உனக்கு கத்து சேலையில என் தலையில கட்டிடலான்னு பாக்கிறோ. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, இருங்க எடுத்து காட்டுதே. இதுதான் வாடாமல்லி கலர் சேலை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு. எத்தே பாடுறோம், நீங்க கேட்ட மாதிரி பெருசா இருக்குதே. அண்ணாச்சி இந்த சேலையை கொடுத்துருங்க. சரி கொடுத்துருதே. உங்களுக்குலாம் என்ன சேலை வேணும்?
அண்ணாச்சி உங்ககிட்ட கடந்து ஒரு சேலைக்கு உயிரை கொடுத்து போராட முடியாது. எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்களே பார்த்து எடுத்துக்கிடுதோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏக்கா நான் நல்ல சேலையில எடுத்து காட்டுவேன்க்கா. போதும் அண்ணாச்சி, நீங்க காட்டினதெல்லாம் போதும். நாங்க போய் பார்த்துக்கிடுதோம். அதுவும் தொங்க விட்டுருக்கீர்ல வரிசையா, நாங்களே எடுத்துக்கிடுதோம். சரி சரி பார்த்துக்கோங்க. வேற சேலை எதையும் மாத்திர போறீரு. நான் கேட்ட சேலையை கரெக்டாக டப்பாவில் போட்டு கவரில் போட்டு எனக்கு கொடுத்துடணும், சரியா? ஆட்டும் ஆட்டும். எத்தே விலையை கேட்கவே இல்லை. விலை எவ்வளவுன்னு கேளுங்க. பிறகு 10,000 15,000 சொல்லி ஏமாத்திர போறாரு. ஏண்டி நீ வேற வயிற்றுல புளிய கரைக்க? கேளுங்கத்தே, பிறகு கேட்கணுமா இல்லையா? இப்போ இந்த சேலை என்ன விலைப்பா? பாட்டி 2500 ரூபா. ஏ அப்பா, 2,500 ரூபாயா? ஆமாங்க, ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலை நல்லா இருக்கும். நல்ல துணி நல்ல நயமா இருக்கும். துணி நயமா இருக்கும் சரிதான், நீ நயமா இல்லையப்பா. என்ன சொல்லுதீங்க? 500 சேலையை 2,500 சொல்லி விற்க பாக்கியோ? பாட்டி இது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலை. உன் இஷ்டத்துக்கு விலையெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு 500 தந்துரு. 500 ரூபாய்க்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது. 2,500 ரூபா சொல்லுதே. என்ன 5 மடங்கு விலையை குறைச்சு 500 ரூபாய்க்கு கேட்கீங்க? அண்ணாச்சி பிள்ளை ஆசைப்பட்டுட்டுல, பார்த்து பேசி முடிச்சு விடுங்களேன். ஏக்கா அதுக்குன்னு வெறும் 500 ரூபாய்க்கே கேட்பாங்க? சரி சரி, முடிச்சு விட்டு அனுப்புங்க. சரி வேணா 200 ரூபா குறைச்சிக்கிடுதேன். 2,300 ரூபா கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. ஆமா, ரொம்ப குறைச்சிட்டாரு. வேற எவ்வளவு குறைக்கணும்? அண்ணாச்சி உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். 1000 ரூபா தாரேன். இந்த சேலையை அழகா கொடுத்துருங்க. என்னது 1000 ரூபாயா? 1000 ரூபாய்க்கெல்லாம் வராது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். 1000 வரும். நீங்க சும்மா ஏமாத்த பாக்கிரு. கடையில் வச்ச உடனே 2 மடங்கு விலை அதிகமாக வச்சிட வேண்டியது. ஏமா ஏமா இப்படி எல்லாம் பண்ணுதீங்க? இவ்வளவு நேரம் சேலையை பூரா கழிச்சு போட்டு பாத்தீங்கல்ல. ஒழுங்கா கொடுத்து எடுத்துட்டு போங்க. 1000 தாரேன், ஒழுங்கா சேலையை எடுத்து கொடுத்துரு. 1000 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகுமா? சரி போங்க, எடுத்துட்டு போங்க. ரொம்ப ஆசைப்படுதீங்க. 1000 ரூபாய்க்கு தாரேன். பாத்தீங்களாத்தே, இப்ப மட்டும் கட்டுப்படி ஆகுது. எல்லாம் நடிப்பானுங்க. காஞ்சிபுரத்துல எல்லாம் போய் எடுத்துட்டு வர மாட்டான். நல்ல சூரத்தில் போய் குறைஞ்ச விலைக்கு எடுத்துட்டு வருவானுங்க. இங்க வந்து விலையை கூட்டி வித்துருவானுங்க. சரி அண்ணாச்சி, சேலை எடுத்து கொடுங்க, நாங்க கிளம்புதோம். ஆட்டும்க்கா, இந்த தாரேன். ஆமா, மஞ்சள் கலர் சுடிதார் இருக்கு. சரி பாப்போம். ஆனா இதை விட வேற நல்ல சுடிதாரா கிடைக்கான்னு பாப்போமே. நீ சுடிதார பாத்துக்கிட்டே கட. நான் எனக்கு பிடிச்ச Dress எல்லாம் போட்டு பார்க்க போறேன். முதல்ல நம்ம Dress எடுத்து முடிச்சிருவோமே. அதுக்கு பிறகு Dress எல்லாம் போட்டு பார்க்கலாம்ல. இல்லனா அம்மா வந்து சத்தம் போடுவாங்க. அம்மா சேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரேகா. வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவங்க எல்லாம் சேலை எடுத்தாங்கன்னா எவ்வளவு நேரம் எடுப்பாங்கன்னு தெரியும்ல. அதுக்குள்ள நம்ம 4-5 Dress போட்டு பார்த்தறலாம். அப்படியே சொல்ற? அப்ப நானும் எனக்கு பிடிச்ச Dress போட்டு பார்க்கட்டா? ஆமா ரேகா, வா முதல்ல போய் Dress போட்டு பாப்போம். அதுக்கு பிறகு உனக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் சுடிதாரும் எனக்கு பிடிச்ச பச்சை கலர் சுடிதாரும் எடுத்துக்கிடுவோம். சரி மஞ்சு, வா சீக்கிரம் போய் Dress போட்டுட்டு வருவோம். ரேகா, என் Dress எப்படி இருக்கு? ஹீரோயின் மாதிரி இருக்கேல்ல? ஆமா மஞ்சு, என் Dressம் நல்லா இருக்குல. நானும் ஹீரோயின் மாதிரி இருக்கேன் பாரு. நான் தான் ஹீரோயின் மாதிரி இருக்கேன். நீ ஹீரோயினுக்கு மேக்கப் போடுற பொம்பளை மாதிரி இருக்க. என்னைய கிண்டல் அடிக்கியா? உன்னைய பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஆனா உன் Dress மட்டும் தான் நல்லா இருக்கு. உன் மண்டையும் மண்டைக்கு மேல இருக்கிற கொண்டையும் கேவலமா இருக்கு. சரி சரி, ரொம்ப கோவப்படாத. நீ நல்ல ஹீரோயின் மாதிரி தான் இருக்க. அப்படி வா வலிக்கி. 500 ரூபாயை கொடுத்து ஒரு நல்ல அழகான துணி எடுத்துட்டு வாங்கன்னு 2 பேரையும் அனுப்பி விட்டா கோமாளி மாதிரி துணியை போட்டு தலையீங்களோட்டி. ஏமா ரேகா போட்டுக்கிற துணி தான கோமாளி மாதிரி இருக்கு. என் Dress எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களே. அடியே செல்வண்டு, உன்னையும் சேர்த்து தான் சொல்லுதேன். 2 பேரும் ஒழுங்கா இந்த துணியெல்லாம் கலத்தி போட்டுட்டு நல்ல சுடிதார் போட்டு வாங்க. ஏமா சும்மா போட்டு தானே பார்த்தோம், அதுக்கு ஏன் சத்தம் போடுதீங்க? மணி எத்தனை தெரியுமாட்டி? மணி 9 ஆக போகுது. நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க பாட்டுக்கு இன்னும் துணியை பார்க்காம இப்படி அலைஞ்சீங்கன்னா என்னைக்கு துணி எடுத்துட்டு என்னைக்கு வீட்டுக்கு போக? ஏமா பார்த்து எடுத்துட்டு வரோம்மா. நீங்க போய் சேலைய பாருங்க. சேலையெல்லாம் பார்த்தாச்சு, சீக்கிரம் வாங்க. அப்பாக்கு சட்டை பார்க்கணும்ல, போய் சட்டையை பாருங்க. அதுக்குள்ள நாங்க எடுத்துட்டு வந்துருதோம். சரிட்டி, உங்க அப்பாவுக்கு Dress எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 5 நிமிஷம் தான் ஆகும். கடைக்காரர்கிட்ட போய் என்ன கலர் வேணும்னு கேட்டா எடுத்து தருவார்ல, வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். அதுக்குள்ள ஒழுங்கா 2 பேரும் நல்ல துணியை பார்த்து எடுத்து வைங்க. ஏமா 5 நிமிஷத்துல எப்படி துணி எடுக்க முடியும்? அடியே, மஞ்சள் கலரும் பச்சை கலரும் வேணும் தானே கேட்டீங்க. பின்னால பாருங்க, நிறைய தொங்குது. டக்குன்னு எடுத்துட்டு வாங்க. மம்மி கோவப்படாதீங்க மம்மி, நீங்க போங்க. நான் 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துருதோம். முதல்ல இந்த துணியெல்லாம் கலத்தி தூர போடுங்க டி. ஏமா போடுதோம். பின்னால இருக்கிற துணியெல்லாம் 500 ரூபா கிடையாதுமா. 1500 ரூபா 2000 ரூபா போட்டிருக்கு. 500 ரூபாய்க்கு தாரானான்னு கேளு, இல்லைன்னா வேற துணியை பாரு. சரி சரி, நீங்க கோவப்படாதீங்க. பிபி வந்துற போகுது. போங்க, நீங்க போய் சட்டையை பாருங்க. நாங்க வேற Dress பார்த்துட்டு வரோம். எங்க இருந்து தான் கிளம்பி வாராளுகளம்மா, ஒரே சேரப்படுத்துதாளுங்க. மஞ்சு, வேற Dress போட்டு பாப்போமா? மறுபடியும் வந்து அம்மா ஏசுவாங்க. வா நம்ம போய் சுடிதார் பாப்போம். சரி, அதுவும் கரெக்ட் தான். நம்ம இதையாவது போட்டு பார்த்தோமே. சரி, சுடிதார் பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட கேப்போம், வாங்கி தருவாங்க. நல்ல ஐடியா. ஐஸ்கிரீம் திங்கலாம்.
செல்வி, அதான் சேலை எடுத்தாச்சுல, நம்மளுக்கு பிடிச்ச துணியெல்லாம் போட்டு பாப்போமா? என்ன துணியை போட்டு பார்க்கனே தெரிய மாட்டேங்கி. எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. மற்ற எல்லா துணியையும் அடிக்கடி கடைக்கு வரும்போதெல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டோம். ஜீன்ஸ் மட்டும் போட பயமா இருந்துச்சு, அதான் போடவே இல்லை. இன்னைக்கு அதை போட்டு பார்க்கலாம்னு நினைக்கேன். அப்பனா நானும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரேன். ரெண்டு பேர்ல யாருக்கு நல்லா இருக்குன்னு பாப்போமா? சரி, அப்பனா போட்டி வச்சுக்கிடுவோம். போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். இரு, இப்ப போய் என்ன அழகா ட்ரெஸ் போட்டு வரேன்னு பாரு. நான் மட்டும் என்ன சும்மாவா? நான் எப்படி ட்ரெஸ் போட்டு வரேன்னு நீ பாரு. பாத்தியா என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாரு. உன்னை விட எனக்கு தான் சூப்பரா இருக்கு. வாய் குசாம போய் சொல்லாத செல்வி, எனக்கு தான் நல்லா இருக்கு. பேசாம இந்த ட்ரெஸ் நான் எடுத்துட்டு போயிடலான்னு பாக்கேன். நீ எடுத்துட்டு போவே, ஆனா உங்க வீட்டுக்காரர் விளக்கு மாத்த கொண்டு அடிப்பாரே. அதை நினைச்சா தான் ரொம்ப கவலையா இருக்கு. பேசாம ஒண்ணு செய்யுவோம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாளை செல்ஃபியாவது எடுத்துக்கிடுவோம். செல்ஃபி எடுத்த போட்டோ ஃபுல்லா உழாதுல்ல, பாதி தான் உழும். அதனால யாரையாவது விட்டு முழுசா எடுக்க சொல்லுவோம். அப்பனா எவ்வளவு வாராளான்னு பாப்போம். இரு. ஹாய் லேடிஸ், என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஏமா மாலா, உன் ட்ரெஸ் நல்ல டாப் டக்கரா இருக்கே. நீ போட்டிருக்கிற மாதிரி துணி தான் எப்பனாலும் கல்யாண வீடு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வாங்கி போட்டுக்கிடலாம். நாங்க போட்டிருக்கிற மாதிரி பேண்ட் சட்டையை தான் போடவே முடியாது. அதனாலதான் நாங்க இதை போட்டிருக்கோம். நீயும் இதை மாதிரி போட்டு பார்க்க வேண்டியதானே? நான் தான் நிறைய பேண்ட் சட்டையெல்லாம் வச்சிருக்கேனே, அடிக்கடி போடுவோம்ல, அதனால நான் இதை போட்டு பார்த்தேன். அதுவும் இல்லாம இந்த துணி விலை எவ்வளவு தெரியுமா? 22,000 ரூபா. ஏ கடவுளே, 22,000 ரூபாயா? ஆமா, இதெல்லாம் வாங்க முடியாது. சரி போட்டாது பார்க்கலாமேன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றது சரிதான். பிறகு நம்மளாம் என்னைக்கு விலை கூடுன துணியெல்லாம் போட்டு பார்க்க, இன்னைக்கு போட்டு பாத்திர வேண்டியதா. நீங்களாம் என்ன துணி போடுதீங்க? இருங்க, இப்போ நான் எப்படி துணி போட்டு வரேன்னு பாருங்க. என்ன துணியை போட்டுற போறீங்க? 7 முழத்துக்கு சேலை இழுத்து கட்டிட்டு வர போறீங்க. போங்க போங்க, இருந்து பார்க்கும். பாருங்க டீ, பாருங்க, போட்டுட்டு வந்து காட்டுதேன். பாட்டி போற வேகத்தை பார்த்தா நல்லா அழகா துணியை போட்டு வந்துருவாங்க போல. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. நம்மகிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்காங்க, என்ன துணியை போட்டு வர போறாங்கன்னு தெரியலையே. டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. என்ன துணியை தான் போட்டு வராங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். வந்து விட்டேன். எம்மா பேய், பேய் மாதிரியா இருக்கு. அடி, இது சூனியக்கார கிளவி. முட்டையை கிட்டையே மந்திரிச்சு வச்சிட போறா. வாங்க ஓடிடுவோம். ஒரு வழியா எல்லாருக்கும் துணியெல்லாம் எடுத்தாச்சு. காலு கையெல்லாம் வலிக்கு தாயே, நிக்கவே முடியல. ரொம்ப டயர்டா இருக்கு. எங்கனையாவது படுக்கலாம் போல இருக்கே. சரி வாங்க, பஸ் ஸ்டாண்ட பார்த்து போவோம். ஏம்மா பஸ் எல்லாம் வேண்டாம்மா, ஆட்டோல கூட்டிட்டு போம்மா, நடக்கவே முடியல. ஏல சும்மா கடலை, இருக்கிற துட்ட பூரா துணி எடுத்தாச்சு. பிறகு ஆட்டோல போறதுக்கு துட்டு எங்க இருக்கு? ராதா பிள்ளையை சத்தம் போடாத. ராத்திரி 10 மணி ஆகுது. இப்ப எப்படி நம்ம பஸ்ஸை பிடிச்சு போக முடியும்? 2 ஆட்டோ பிடிச்சு கிளம்பிடுவோம். ஏக்கா, உங்களுக்கு இவனை பத்தி தெரியாதுக்கா. பசிக்க வேற செய்யுது. வீட்டுல போய் இன்னும் சாப்பாடு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால போற வழிக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தின்னுட்டு தான் போகணும். இதுல ஆட்டோல வேற போனா துட்டு ரொம்ப செலவாகும்ல. ஒரு நாளைக்கு கணக்கு பார்க்காதட்டி, வந்தது வந்துட்டோம், என்ன செய்ய? போற வழியில ஆட்டோ நிறுத்தி ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போயிருவோம். எல்லாரும் எங்க கடைக்கு வாங்க. எங்க வீட்டுக்காருக்கு போன் அடிச்சு புரோட்டா எதுவும் கட்டி வைக்க சொல்லுதே, வாங்கிட்டு போயிருங்க. உங்க கடையில வாங்கினா மட்டும் என்னம்மா, ஓசிலேயே தரப்போறேன். அதுக்கு துட்டு வாங்கிட்டு தானே கொடுப்பேன். மற்ற கடையில வாங்குறது எங்க கடையில வாங்கலாம்ல. ஏட்டி, அவ கரெக்டா தானே சொல்லுதா? அவங்க கடையில புரோட்டா நல்லா இருக்கும்ல, அங்கேயே வாங்கிக்கிடுவோம். சரி செல்வி, அப்ப நான் அண்ணன்ட்ட சொல்லி புரோட்டா கட்டி வைக்க சொல்லு. போற வழிக்கு ஆட்டோ ஒண்ணி பாட்டி வாங்கிட்டு போயிருவோம். மருமோளே, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. மீனா நல்ல வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பா. ஆமத்தே, நம்மளுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போனா நல்லா சுட சுட சாப்பிடலாம். சரி சரி, ஆட்டோ பிடிங்க. 10:30 மணி ஆகுது. வீட்டில் உள்ள பொம்பளையில வெளியே போனாளுங்களே, இன்னும் வரலையே. ஒரு ஃபோன் அடிச்சு கேப்போன்னுலாம் கிடையாது. இந்த மனுஷன் பாட்டுக்கு ஃபோனை பார்த்து கெக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு கிடக்காரு பாருங்கத்தே. வளர்ப்பு சரி கிடையாது டீ, அதை இப்படிலாம் ஆடுதான். எத்தை மறந்துட்டீங்களா? அவரை வளர்த்தது நீங்க தான் அவருக்கு பெத்த அம்மா. ஆமா டீ, மறந்துட்டேன். நல்ல மறந்தீங்க போங்க. ஏங்க 2 பொம்பளையாளுக்கு வந்து நிற்கும், கண்ணு தெரியலையா? ஏல அலெக்ஸ், கூப்பிடுறது கேட்க இல்லையா? வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. போனை பார்த்துக்கிட்டு இருந்தேனா கவனிக்கல. உட்காருங்களே. ஏல தூங்கலையா? என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க? பசிக்குமா? உங்க 2 பேரையும் ஆளை காணும், அதான் சரின்னு உட்காந்துட்டேன். பசிக்கா? அதான் வீட்டில் சோறு இருக்கும்ல, வச்சு சாப்பிட வேண்டியதானே. மீனா எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாளே. மீனாவா? நான் வந்ததுல இருந்து அவளை பார்க்கவே இல்லையே. அவளையும் பார்க்கல, பிள்ளையும் பார்க்கல. எங்க போயிட போறா? வேலை செஞ்சு செஞ்சு களைச்சு போயிருப்பா. உள்ளதை எங்கனையாவது படுத்து கிடப்பா. இருங்க போய் பார்த்துட்டு வரேன். மீனா, உன் செல்ல அக்கா வந்துட்டேம்மா.
அக்காக்கு குளுக்கோஸ் ஏற்றி 2 பாட்டில் ரத்தம் வேற ஏற்றுனாங்கம்மா. கை காலெல்லாம் வலிச்சு போய் டயர்டாக வந்திருக்கேன். கையிலலாம் ரத்தம் ஏற்றுறதுக்கு ரத்தமே கிடைக்கல பார்த்துக்கோ. அக்காவுக்கு மாட்டு ரத்தம் தான் கொஞ்சம் கிடைச்சிது, அதை ஏற்றி விட்டுருக்காங்க. இந்த வாரேம்மா. ஏம்மா என்ன லூஸ் மாதிரி வளரிக்கிட்டே போறா? அது லூசுங்கிறது தெரிஞ்ச கதை தானே. ஆமாம்மா, கரெக்டாக சொன்னீங்க. மீனா, அக்கா காண்டி ராத்திரிக்கு என்னம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கே? ரொம்ப வயிறு பசியில் வந்திருக்கேம்மா. ரத்தம் ஏற்றி ஏற்றி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு பத்தியா? வயிறு ரொம்ப பசிக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு வச்சு தாரியா? என்ன ஆளைய காணோம்? பாத்ரூம்ல இருப்பாளோ? இது என்ன பேப்பர் இங்க கிடக்கு? பிளா 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 பிளா. ஐயோ, என்ன இப்படி ஆயிட்டு? எத்தே, நம்ம மோசம் போயிட்டோம் தே, மோசம் போயிட்டோம். மீனா தான் சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாள்ல, அவளை பார்க்கலன்னு என்ன? நீ அடுப்பங்கரையில் சோறு இருக்கும்ல, எடுத்து போட்டு தின்றுக்க வேண்டியதானே. எத்தே எத்தே, மோசம் போயிட்டோம் தே, மோசம் போயிட்டோம். என்னது மோசம் போயிட்டோம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னட்டி உளருத? என்னாச்சு? எத்தே, மீனா தான் இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காளா? என்ன லெட்ரு? படி பாப்போம். மாலாக்கா, ஆன்ட்டி, உங்க 2 பேருக்கு என்னோட வணக்கங்கள். நான் இங்க இருக்கணும் தான் நினைச்சேன், உங்களுக்காண்டி சேவை செய்யணும்னு பார்த்தேன். ஆனா என்ன செய்ய, எங்க வீட்டுக்காரு அருண் என்னைய வான வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு. அதனால நான் போக வேண்டிய நிலைமையில இப்ப இருக்கேன். நானும் பிள்ளையும் வீட்டை விட்டு போறோம். நீங்க தயவு செஞ்சு எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுக்கோங்க. என்னால இதுக்கு மேல உங்களுக்கு சேவை செய்ய முடியல. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுதேன். என்ன செய்யனே புரிய மடக்கி. வீட்டுக்காரர் கூப்பிட்டதுனால தான் இப்போ போகிறேன். அதனால என்னை யாரும் இனிமேல் தேட வேண்டாம். நான் இனிமேல் அந்த வீட்டு பக்கம் வர வாய்ப்பே கிடையாது. எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு கொள்ளவும். இப்படிக்கு உங்கள் அருமையான அன்பான அழகான தங்கச்சி மீனா. என்னட்டி இப்படி ஆயிட்டு? ஏத்தே, கவலைப்படக்கூடாது. இதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். உங்க சின்ன மருமகளை பாத்தீங்களா? ஒரு நாள் வேலை செய்ய சொன்னதுக்கே வீட்டை விட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டா. ஆமா மருமோளே, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். சரி, சோத்துக்கு என்ன வழி? நாங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கோம், நீ என்ன சோறு சோறுன்னுகிட்டு இருக்க? அதானே, இப்ப சோறா முக்கியம். அப்போ உங்க 2 பேருக்கு சோறு வேண்டாமா? ஐயோ, சோறை போட்டு எவ திம்பா? புரோட்டா வாங்கிட்டு வந்துரு.